ஓம் நமச்சிவாய. நிறைய மனுஷால்கிட்ட பழகி பழகி ரொம்ப காயப்பட்டோம், ரொம்ப ஏமாற்றப்பட்டோம். இனி நம்ம யார் கூடயும் பழகக்கூடாது, யார் கூடயும் நம்ம எந்த ஒரு மனக்கசப்பையும் யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, யார்கிட்டையுமே நான் பேசுறதில்லை, யார்கிட்டையும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதில்ல. ஆனால் நான் அதுக்கு முன்னாடிலாம் நினைப்பேன், நம்ம தனிமையில் இருக்கிறோம், அதனால நமக்கு அக்கம் பக்கம் தான் நமக்கு என்றைக்கும் நமக்கு ஒரு உதவிக்கு டக்குன்னு வருவாங்க. அப்படின்றனால நான் எல்லாருக்கிட்டையும் யாரை பார்த்தாலும் ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு அண்ணன் தம்பியா, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் பழகுவேன், பேசுவேன், எல்லாருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஆனால் எல்லாருமே நம்மக்கிட்ட பழகும்போது ஒரு விதமாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் ஒரு விதமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து 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 ரொம்ப காயப்பட்டு ரொம்ப மனசு வெறுத்து போய் நான் என்ன செஞ்சிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு உறவுக்கிட்ட நம்ம பழகிறத விட நம்ம தனிமையாகவே இருக்கிறதே நமக்கு நல்லது. நம்ம இவங்கக்கிட்டலாம் நம்ம நம்மளுடைய ஒரு நல்லது கெட்டதை சொல்லி இவங்ககிட்ட ஷேர் பண்ணுறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கிட்டேயே சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம், கடவுளுக்கு நம்பி போயிடலாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் என்ன செய்யுதுன்னா, யார்கிட்டையும் நான் எதையும் அவ்வளோவா ஷேர் பண்ணுறதில்ல. ஏதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோயிலில் போய் உட்காந்துருவேன். கோயிலில் போய் உட்காந்து எவ்வளோ மனக்கசப்பு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ வலியாக இருந்தாலும் மனசார அங்கே சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போலாம் நிறைய அப்படி தான் செய்கிறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூட என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய எந்த ஒரு மனக்கசப்பையோ மன வலியோ வேதனையோ எதையுமே அடுத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அது அவங்க உங்கள் கூட ஊங்கொட்டி உங்கள் கூட சரிசமமாக உட்காந்து கேட்பாங்க. கேட்டுட்டான் அப்படியா இப்படியா அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் அப்படி பேசுறதை விட்டுட்டு நேராக போய்ட்டு சாமிக்கிட்டேயே சொல்லிடலாம். கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. நமக்கு அதுக்கு உண்டான பலனை தருவார். நம்மளுடைய கண்ணீருக்கு உண்டான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இப்போ அப்படி தான். நான் படிக்கலை, அந்த அளவுக்கு படிக்கலாம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு படிக்கலை, சுத்தமாக எதுவும் எனக்கு நல்லது கெட்டது அவ்வளோவா விவரங்கள் தெரியாது. ஆனால் இப்போ இந்த செல்லில் நான் பேசுறது கூட உங்களுக்கு வருதா வரலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் சும்மா என்னுடைய ஆறுதலுக்கு ஏதோ என் இஷ்டத்துக்கு நோன்றேன், என் இஷ்டத்துக்கு பேசுகிறேன். ஏதோ ஒன்று போனால் போட்டோம், போடலாம் போட்டோம். சும்மா நானே வெளியில் போய் அடுத்தவங்கிட்ட பேசுறத விட நம்ம இப்படி பேசலான்னு சும்மா பேசி நானாக நோண்டி போட்டுட்ருக்கேன் செல்லில். அது யாருக்கு வருது வரலன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக இது வெளியில் யாருன்னா பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. சும்மா நான் பாட்டில் அந்த யூடியூப் சேனல் பார்க்குறேன்னா அது கூடவே சும்மா அதெல்லாம் ஏதோ நோண்டுறேன், நான் பாட்டில் போட்டுட்ருக்கேன். இதில் கண்டிப்பாக யார் பார்க்கலன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பார்ப்போம், கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையில் செய்கிறான், அவ்வளோதான். சாமி மேலே பாரத்தை போட்டு செய்கிறான், அவ்வளோ.